சாய்ராம். சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 26th ஆகஸ்ட் டியூஸ்டே ஏர்லி மார்னிங் அப்போ எடுக்கிறது தாங்க இது. ஸோ இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஏர்லி மார்னிங் பூஜா தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி 3 o'clock ஆஸ் யூஷுவல் அப்பா வந்து டியூட்டிக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ அப்பாவை வழி அனுப்பிச்சி வச்சுட்டு நான் வந்து இந்த பூஜாவை ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்பவே மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருந்தது. ஏர்லி மார்னிங் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளும் பாபாவும் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிற ஃபீல் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டீ போடலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ டீ எல்லாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு பூஜைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இந்த பூஜை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்களே பார்ப்பீங்க நான் இந்த பூஜை எப்படி பண்ணியிருக்கேன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி அப்பா அப்படியே டியூட்டிக்கு போயிட்ட பிறகு அப்படியே யோசித்து பார்த்தேன் அப்பாவை. இந்த ஃபோட்டோ டக்குன்னு நான் பாஸ் ஆகிறப்ப பார்த்தேன் அம்மா அப்பா ஃபோட்டோ. இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்ன எங்காக இருக்காங்க. பட் இப்போ அவங்களுக்கு வயசாகி வெள்ளை முடியெலாம் வந்து அவங்களுக்கு வயசாகுதுன்றதை ஏற்றுக்கவே முடியல. என்ன பண்ணுறது, நம்மளும் வந்து அந்த ஸ்டேஜ் வந்து தானே ஆகணும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளவுஸ் வந்து எங்கள் அம்மா எங்கள் கூட இருக்கப்ப அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறப்ப வாங்கினது. ஸோ அம்மாவோட மெமரியாக இந்த க்ளவுஸ் எல்லாமே மிச்சம் அப்படியே மீந்துருச்சு. அதனால் இதை அப்படியே வச்சுருக்கேன். அது உங்ககிட்ட காமிக்கணும்னு தோணுச்சு, அதனால தான். இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. நான் வந்து பூஜைக்கு வந்து என்ன பண்ணணுன்றதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒரு டேபிள் போட்டேன். அதில் அழகாக பாபாவை கொண்டு வந்து வச்சுட்டு பாபாவுக்கு வந்து வஸ்திரம் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கடுத்து பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தீங்களா, நாசாய் பாபா என்கிட்ட வந்ததுலேருந்து நான் அவரை வந்து இந்த மாதிரி ஒரு பூஜையில் வந்து வச்சதில்லை இது வரைக்கும். அவர் என்கிட்ட வந்ததுலேருந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வைக்கிறது. சிம்பிளாக நான் வந்து வெறும் அகல் விளக்கு மட்டும்தான் ஏற்றிருக்கேன். அதில் பாபாவுக்கு வந்து எனக்கு பிடிச்ச பாபாவோட சாங்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டு ஓம் சாயி ஜெய் ஜெய் சாயி இந்த சுஸ்திரம்லாம் சொல்லிக்கிட்டே பாபாவுக்கு வந்து ஆரத்தி எடுத்து முடிச்சிட்டேங்க. ஸோ பாபா வந்து அந்த ஆரத்தியில் வந்து பாபாவோட ஃபேஸ் பாருங்கள், அப்படியே கம்ப்ளீட்லி ப்யூர்லி டிவைனாக இருக்கும். இப்போ பார்க்கும்போது கூட எனக்கு அப்படியே பாபாவுக்கு வந்து சுற்றி போட்டுக்கணும் போல் இருக்குது. ஏர்லி மார்னிங் அப்படியே எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் ஒரு மாதிரி நிசப்தமாக இருந்தது. ஊரே தூங்கிட்டு இருந்தது. நான் வந்து எழுந்து பாபாவுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் பாபாவை மட்டும்தான் முழிச்சிருந்தோமே. அதனால் பாபா கூட நிறைய விஷயம் காலையிலேயே கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு பாபாவை கொஞ்சிட்டு பாபாவும் என்னை கொஞ்சினார். ஸோ அப்படியே நான் சாய் பாபாவையும் பார்த்துக்கோங்க. எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிள் பூஜை தான். பார்த்தீங்களே நீங்கள், ஒன்றுமே பண்ணல. நான் வெறும் ஆரத்தி மட்டும்தான் எடுத்தேன். பாபாவுக்கு பார்த்திங்கன்னா மேரிகோல்டு பிஸ்கெட் வச்சுருந்தேன். அதுக்கடுத்து தண்ணி வச்சுருந்தேன். இது மட்டும்தான் நான் பாபாவுக்கு நைவேத்தியத்துக்கு வச்சுருந்தது. மற்றபடி எதுவும் பிரசாதம் அதெல்லாம் நான் செய்யவே இல்லை. அப்புறம் இந்த வஸ்திரம் பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். வேறு எதுவும் இல்லைங்க. நான் ஒரு வாட்டி மினி ஷிரடி கோயில் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது என்னோடய குரு என்னோடய பாபா மம்மியோட கோயில். அங்கே எனக்கு இந்த வஸ்திரம் வந்து பாபாவே கொடுத்தாரு, நான் ஆசைப்பட்டது நினச்சி. ஸோ அந்த வஸ்திரம் வந்து ரொம்ப நாளாக பாபாவுக்கு போட்டு பார்க்கணுன்னு நினச்சேன். ஒரு வழியாக இன்றைக்கி போட்டுட்டேன். அட்லாஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு வந்து விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஏறி விட்டு தான் குளிர வச்சேன். அதுக்கடுத்து நான் சாய் பாபாவை எடுத்து உள்ளே வச்சுட்டேன். சரி கொஞ்ச நேரம் போய் தூங்கிடலாம், காலைல ஏஞ்சி வர்றதுக்குள்ளே நான் சாய் பாபா வந்து ஃபோட்டோ மாதிரி தானே இருக்குது, அது என் பையன் எந்திரிச்சானா அது இதெல்லாம் எடுத்துருவான்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் கொண்டு போய் வச்சுட்டேன். மற்றபடி பாபா சிலை அண்ட் அப்படியே அந்த விளக்கு ஏற்றுனது அது எல்லாமே அப்படியே தான் வச்சிட போகிறேன். ஸோ அகெயின் காலையில் எந்திரிச்ச உடனே பாபாவை பார்த்தா மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கவங்களும் பார்க்கட்டும். ஏன்னா யாருக்குமே நான் அந்த பூஜை பண்ணியிருக்கேன்றது யாருக்கும் தெரியாது. எந்திரிச்சாதான் எங்கள் சிஸ்டரே ஆச்சரியமாக பார்க்க போகிறாங்க. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா கிட்டே கூட நான் சொல்லலை கிளம்பும் போது. பிகாஸ் சடனாக வந்து இது தோணுச்சு. ஸோ அதனால் வந்து சடன் பிளானாக பண்ணது தான் இது. அதனால தான் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருப்பேன். பாபாவுக்கு பூ அதெல்லாம் கூட எதுவுமே வீட்டில் இல்லை, சடன் பிளான் பண்ணதால். அதனால இந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து இன்றைக்கி பூஜை பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு நல்லா வானத்தை பார்த்து நான் வந்து யூனிவர்ஸ்க்கும் பாபாவுக்கும் வந்து தேங்க் பண்ணேன். நல்லா சவுண்டாக கத்தி சொல்லி அப்படியே பாசிட்டிவாக இருந்தது. ஸோ நீங்களே அதை கேளுங்க.
ஹலோ யூனிவர்ஸ், நான் பேசுகிறது கேட்குதா? தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ ஸோ மச். பாபா, கேட்குதா நான் பேசுகிறது? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பாபா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். லவ் யூ ஸோ மச் பாபா. தேங்க்யூ. லைக் இந்த மாதிரி தான் பூஜைலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு நான் சொன்னேன். ரொம்பவே பாசிட்டிவாகவும் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது. நம்ம மனசுக்குள்ளே உண்மையாகவே 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் பட் வெளியே நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன்னு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது சேம் தான் நம்மளுக்கு யூனிவர்ஸுமே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் அகைன் நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.